Hi friends, I'm Marasi. Welcome to Groovy Max. நம்ம போன வீடியோல above the base 10 multiplication பார்த்தோம். இன்னைக்கு அதே base 100 இருந்தா எப்படி மல்டிப்ளை பண்றோம் நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சால்வ் பண்ண போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 102 into 106. என்னோட 102 and 106 எந்த பேஸ்க்கு பக்கத்துல இருக்கு? பேஸ்னா என்ன? 10 பவர் நம்பர். எந்த நம்பருக்கு இது பக்கத்துல இருக்கு? 100க்கு பக்கமா இருக்கு. சோ என்னோட பேஸ் என்னவா எடுத்துக்கிறேன்? 100ஆ எடுத்துக்கிறேன். ஆன்சர் என்ன பண்ண போறோம்? ரெண்டு பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அதாவது LHS ஆவும் RHS ஆவும் ஸ்ப்ளிட் பண்றோம். ஓகேவா? என்னோட LHSக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? என்னோட நம்பர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். இங்க நம்பர்ஸ் என்ன? 102 and 106 ரெண்டையும் அப்படியே எடுத்துக்கிறோம். RHSக்கு என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ல இருந்து பேஸ் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ நம்பர் என்ன? 102. அதுல இருந்து பேஸ் என்ன? 100. அதை கழித்துட்டோம்னா நமக்கு என்ன பதில் வருது? பதில் வந்து 2 வருது. அதே 106ல இருந்து 100 கழிச்சோம்னா நமக்கு வந்து 6 வருது. ஓகே, கரெக்டா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட LHSக்கு நான் வந்து கிராஸ் அடிஷன் பண்ணணும். RHSக்கு இந்த சப்ட்ராக்ட் பண்ணி வந்திருக்க ஆன்சர் இருக்குல்ல, இத வந்து இதோட ப்ராடக்ட், இத வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, பார்க்கலாமா? அப்ப 102 plus 106 வந்து 108. அதே 106 plus 102 108. 106 plus 2 வந்து எவ்வளோ? 108. 102 plus 6 வந்து 108. ஓகேவா? அப்ப 100 ரெண்டுமே 108 வருது. அப்ப என்னோட ஆன்சர் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். எஸ். ஓகே, சேமா தானே இருக்கணும். ஆமா, அதனால இது என்னோட ஆன்சர் கரெக்ட். இத மல்டிப்ளை பண்ணா 6 and 2 மல்டிப்ளை பண்ணா 12. ஓகே, இப்போ என்னோட ஆன்சர் என்ன? 102 into 106. அப்படியே என்னோட ஆன்சர்ஸ் நான் எடுத்து எழுதிடலாமா? எஸ். 102 into 106 is equal to 10,812. ஓகேவா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 102 into 104. ஓகே, இங்க ரெண்டு நம்பரும் எந்த பேஸ்க்கு பக்கத்துல இருக்கு? 100க்கு பக்கத்துல இருக்கு. என்னோட ஆன்சர் என்ன பண்றேன்? ரெண்டு பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதாவது LHS ஆவும் RHS ஆவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். LHSக்கு என்ன பண்ண போறேன்? நம்பர்ஸ், அதான் 102 and 104 அப்படியே எடுத்துக்கிறேன். அண்ட் RHSக்கு என்ன பண்ண போறேன்? இந்த நம்பரை பேஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண போறேன். இந்த நம்பர்ல இருந்து பேஸ சப்ட்ராக்ட் பண்ண போறேன். நம்பர் என்ன? 102. அதுல இருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும்? 2. 104ல இருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும்? 4. ஓகேவா? கரெக்டா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம கிராஸ் அடிஷன் பண்ணிக்க போறோம். நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணி வந்திருக்க ஆன்சரையும் கிராஸ் அடிஷன் பண்றோம். அப்ப 102 plus 4 எவ்வளோ? 106. 104 plus 2 எவ்வளோ? 106. ஓகேவா? அப்ப என்னோட ஆன்சர் என்ன? இங்க RHSக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணி வந்திருக்க ஆன்சர்ஸ் ஓட ப்ராடக்ட் எடுக்க போறோம், மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். ஓகே, அப்ப 106 என்னோட LHS அண்ட் என்னோட RHS வந்து 8. ஆனா இங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? என்னோட பேஸ்ல எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 2 ஜீரோஸ் இருக்கு. அப்ப என்னோட RHSல எத்தனை நம்பர்ஸ் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 2 நம்பர்ஸ் இருக்கணுமா? ஆமா. அதனால என்ன பண்றேன்? இந்த 8க்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகே? ஓகே. நம்பருக்கு பின்னாடி சேர்த்தா நம்பரோட வேல்யூ மாறிடும். அது பண்ணக்கூடாது. ஆனா நம்பருக்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்தோம்னா நம்பரோட வேல்யூ மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது. அதனால நான் என்ன பண்றேன்? நம்பருக்கு முன்னாடி ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்ப அப்ப 102 into 104 எவ்வளவுன்னு சொல்லுங்க? 10,608. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பண்ணலாமா? 112 into 130. இந்த ரெண்டு நம்பரும் எந்த பேஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு? 100க்கு பக்கத்துல இருக்கு. என்னோட ஆன்சர் என்ன பண்ண போறேன்? LHS and RHSல ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். above the base multiplication apply பண்ண போறோம். above the base multiplication படி 112 LHSக்கு வந்து நம்பர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். அதான் 112 113 அப்படியே எடுத்துக்கிறேன். RHSக்கு நம்பர்ல இருந்து பேஸ சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். நம்பர்ல இருந்து பேஸ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 12. 112ல இருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 12. 113ல இருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 13. ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ என்னோட செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்? என்னோட செகண்ட் ஸ்டெப்புக்கு கிராஸ் அடிஷன் பண்ண போறோம். கிராஸ் அடிஷன் எவ்வளோ? 112 plus 13 எவ்வளோ? 125. 113 plus 12 எவ்வளோ? 125. ரெண்டுமே சேமா இருக்கா? இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் கரெக்டா? கரெக்ட். என்னோட RHSக்கு என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ணி வந்திருக்க ஆன்சரோட
ப்ராடக்ட் எடுக்க போறோம். ஓகேவா? அப்ப 12 into 13 எவ்வளோ? 156. ஓகே, என்னோட RHS வந்து 156. ஆனா இங்க பாருங்களேன், என்னோட பேஸ்ல வந்து 2 0 தான் இருக்கு. ஆனா இங்க எனக்கு 3 டிஜிட் வந்திருக்கு. அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த 2 டிஜிட்ஸ மட்டும், அதாவது 56 மட்டும் நான் எடுத்துட்டு என்னோட 1 வந்து நான் என்ன பண்ண போறேன்? இங்க இருந்து இங்க கேரி ஓவர், LHSக்கு கேரி ஓவர் பண்ணிட போறேன். ஓகேவா? இந்த 1 இங்க கேன்சல் பண்ணி அதை கேரி ஓவர் பண்ணி LHSக்கு எடுத்துட்டு போயிடுறோம். அப்ப 125 plus 1 எவ்வளவு ஆயிடும்? 126 ஆயிடும். ஓகேவா? அப்ப 112 into 113 எவ்வளோ? 12,656. ஓகேவா? புரிஞ்சுச்சா? எப்பயுமே ஒரே விஷயம் மட்டும் மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசஸ்ல எத்தனை ஜீரோஸ் இருக்கோ, பேஸோட பவர் என்னவோ, பேஸ்ல எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் தான் RHSல இருக்கணும். அதை விட கூட இருக்கக்கூடாது, அதை விட கம்மியாவும் இருக்கக்கூடாது. அதை விட கம்மியா இருந்தா முன்னாடி வந்து ஜீரோ சேர்த்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். அதே அதை விட அதிகமான டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா கடைசியில வர தேவையான டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸை LHS ஓட கேரி ஓவர் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி நீங்களே நிறைய क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணி நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, அப்படி நீங்களே சால்வ் பண்ணீங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இல்லாட்டி என்னோட மெயில் ஐடி இருக்கு, அதுங்க மெயில் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.